ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட கிருபைனால நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். Praise God, my dear brothers and sisters, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். Have a blessed month, my friends. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது மாசத்துல கூட நம்ம பார்க்க போற வசனம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களுக்கு கைக்கு தப்புவித்து உன்னை பலத்தவரின் கைக்கு ஒப்பு கொடுக்காமல் உன்னை தீமையிலிருந்து தப்புவிப்பேன் என்றார். Jeremiah chapter 15 verses 21 என்ன சொல்றதுன்னா, I will save you from the hands of the wicked and I will save you from the grasp of the thief. Friends, இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிந்த சவுல் வந்து இஸ்ரேலோட போது ராஜா வந்தார். அவர் எப்படி சொந்த மருமக டேவிட்னு கூட பார்க்காம, ஆனா அவர் வந்து எந்த இடத்துல வந்துருவாருன்னு சொல்லிட்டு அவர் விரோதமான காரியங்களை செஞ்சாரு. அப்ப கூட ஆண்டவர் அவரை தாவீது தப்பு வைக்கத்தான் செஞ்சார்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வசனம் சொல்ற மாதிரி ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களை எல்லா தீமைக்கு விலக்கி போறாரு. யாரெல்லாம் உங்களுக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாங்களோ அவங்க உங்களை விட்டு ஓடி போவாங்க. அவங்க சொன்ன மாதிரி தாவீதுக்கு விரோதமா சவுல் நின்னாரு, ஆனா ஆண்டவர் தாவீத சவுலுக்கு மேல உயர்த்தி வைத்தாரு. ஆமாங்க, கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாரு. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எலியாவை எசபேல் ராணி எப்படியாவது அழிச்சிடணும்னு பார்த்தாங்க. எசபேல் ராணி எப்படி எலியாவை முறியடிச்சிடணும்னு யோசிச்சாங்க. ஆனா ஆண்டவர் எலியாவோட இருந்ததுனால எலியாவை தீங்குக்கு விலக்கி காத்து கொண்டாரு. அதே போல இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவாரு. உங்க சத்துருக்கள் உங்களை விட்டு ஓடி போவாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, ஜெயிப்பீங்க. God bless you.